வெல்கம் SSC ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் எக்ஸாமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக கொஷின்ஸ் வர ஏரியா என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ரியாம்பிள், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட், அப்புறம் கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். ஸோ அது போக வேற எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து சில ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க கொலோனியல் ரூல் அப்போ. ஸோ அந்த இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, லாஸ்ட் ஒரு 5 இயர் கொஷின் பேப்பர் நாங்கள் அனலைஸ் பண்ணி ஸோ மேக்ஸிமம் கொஷின் வர ஏரியாஸ்லேருந்து சில டாபிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? ஸோ எதுக்கு வந்து ஒரு கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் தேவை? ஓகே, கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் அ பாடி ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அக்கார்டிங் டு விச் அ ஸ்டேட் இஸ் கவர்ன். ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஆக்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, தட் இஸ் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கு வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பேசிக் ரூல்ஸ். ஓகே, மினிமம் செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் ஃபார் மினிமல் கோஆர்டினேஷன். ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு 3 ஆர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஃப்ரிக்ஷன் எதுவும் வரக்கூடாது. ஸோ அவங்கள என்ன கவர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மினிமம் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, ஸோ பேசிக் ரூல்ஸ். ஸோ எல்லா ரூல்ஸுமே இருக்காது. ஓகே, கான்ஸ்டியூஷன்ல பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் தட் அலோ ஃபார் மினிமல் கோஆர்டினேஷன். ஓகே, இந்த பேசிக் கோஆர்டினேஷன் இருக்கும். இட் ஸ்பெசிஃபைஸ் த பேசிக் அலோகேஷன் ஆஃப் பவர் இன் அ சொசைட்டி. ஓகே, சொசைட்டியில் வந்து அந்த பேசிக் அலோகேஷன் ஆஃப் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேச்சரோட ரோல் என்ன? மேக்கிங் லாஸ். எக்ஸிக்யூட்டிவோட ரோல் என்ன? இம்ப்ளிமெண்டிங் லாஸ். ஜுடிஷியரியோட ரோல் என்ன? ஸோ லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ஸ்டெப் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ பேசிக் அலோகேஷன் ஆஃப் பவர். ஸோ அந்த சொசைட்டிக்கு பேசிக்காக பவர் அலோகேஷன் எப்படி இருக்கணும்? ஸோ இப்போ இந்த பேசிக் அலோகேஷன் இல்லை அப்படின்னா வந்து ஸோ இட் வில் லீட் டு ஓவர் ரீச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஜிஸ்லேச்சர் என்னெல்லாம் வேணாலும் மேக் பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ் என்னெல்லாம் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஜுடிஷியரி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே, பட் இது ஒரு பேசிக் அலோகேஷன் ஆஃப் பவர். ஓகே, இவங்களுக்கு இந்த பவர் பேசிக்காக அலோகேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், செகண்ட் ஃபங்க்ஷன், ஹவு த கவர்மெண்ட் வில் பி கான்ஸ்டியூட்டட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு கண்ட்ரியில் 3 ஆர்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்க லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதில் வந்து வாட் வில் கான்ஸ்டியூட் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரியாம்பிள் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பீப்புள். ஓகே, த பவர் கம்ஸ் ஃப்ரம் த பீப்புள். ஓகே, ஸோ இந்த government will be constituted by the people through a democratic process of elections அப்படிங்கிறது. ஓகே, ஸோ how the government will be constituted through elections by a democratic process. ஓகே, தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து லிமிட்ஸ் ஆன் வாட் அ கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ஆன் இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா வந்து ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஆர்பிட்ரியா இருக்க முடியாது. ஆர்பிட்ரி அப்படின்னா வந்து ஸோ அவங்க என்ன நினைச்சாலும் செய்யலாம். த லா ஆஃப் த லேண்ட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மொனார்க்கியில், அதாவது கிங்ஸ் ரூல் பண்ணும்போது தான் இருக்கும். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா சிட்டிசன்ஸ் மேல இவ்வளவுதான் பண்ணணும் அப்படிங்கிறது லிமிட்டட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனோட முக்கியமான இதே வந்து டு என்ஷூர் தட் இட் இஸ் அ லிமிட்டட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டிசனோட பர்சனல் லைஃப்ல தலையிட முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அடிப்படையாக சில உரிமைகள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கவர்மெண்ட் வந்து எந்த டைம்லையும் ஓவர் ஸ்டெப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதாவது பேசிக் ரைட்ஸ். ஸோ எல்லா கான்ஸ்டியூஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல இருக்கும். ஓகே, ஸோ பார்ட் 3. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஸோ பார்ட் 3 வந்து ஆர்டிகல் 12 to 35. ஓகே, ஸோ இந்த ரைட்ஸ் மூலமா ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன நினைச்சாலும் அதை சிட்டிசன்ஸ் மேல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 20ல வந்து ரைட் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் ஆர்பிட்ரி டிடென்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க நினைச்ச யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, அரெஸ்ட் பண்றதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நீங்க ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஓகே, அது வந்து ஆர்டிகல் 19 செக்ஷன் 7ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஃபுல்ஃபில் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதுதான். ஸோ ஃபுல்ஃபில் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ ஒரு ஸ்டேட்டோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்து
ஸோ அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை கொண்டு வரணும். ஓகே, ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கும். லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி மீன்ஸ் the right to do what we wish. ஓகே, வாட் வி விஷனா என்ன வேணாலும் இல்லை. ஸோ பொதுவாக வந்து நம்மளோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஓகே, அதுதான் அந்த லிபர்ட்டியோட ஒர்க் மீனிங். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஃபுல்ஃபில் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஓகே, ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஓகே, ஸோ when India got independence, so social justice was one of the aspirations of the society. ஓகே, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஆர்டிகல். ஒன் ஆஃப் த திங் இஸ் ஆர்டிகல் 17, ரைட் அகெயின்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகே, அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் 25 to ஆர்டிகல் 28. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லிங் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதில் முக்கியமான விஷயம் சோஷியல் ஜஸ்டிஸ். ஆர்டிகல் 17 டிபிஎஸ்பியில் நிறையா வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அபவுட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். டிபிஎஸ்பி இஸ் அபவுட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து ஸோ ஓவர் நைட்டில் இண்டிபெண்டன்ஸ் ஆனோடனே உடனே வந்ததில்லை. ஸோ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷனே வந்து ஸோ இட் டுக் அரௌண்ட் 2.5 years. ஓகே, ஸோ 1950 Jan 26 தான் அது கேம் இன் டு ஃபோர்ஸ். என்டையர் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். பட் November 26, 1949 வந்து சம் ப்ரொவிஷன்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்ல ப்ரியாம்பிள் அதெல்லாம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் மூலமாக. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு ரஃப் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஓகே, ரெகுலேட்டிங் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இருக்கும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அது ஏன் வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் ஃபார் 2000 years அன்டச்சபிலிட்டி வாஸ் பீங் ப்ராக்டிஸ்டு. ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 15 ஸ்பீக்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி. ஓகே, ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அலாங் த லைன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரிலீஜன் எல்லாமே பிகாஸ் அதெல்லாம் சொசைட்டியில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை ப்ரோஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஓகே, ஸோ கொலோனியல் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் லைஃப் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட் கொண்டு வந்தது ஆர்டிகல் 21. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 262 இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ். ஓகே, 2 ஸ்டேட்குள்ள இருக்கிற பிரச்சனையை லிங்க் பண்ணும் அப்படிங்க. ஸோ ரிமெம்பர் லைக் திஸ் ஆர்டிகல் 262 2. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா ஸ்டேட்ஸாக பிரிச்சுட்டோம். பட் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இல்லை, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட் அகைன்ஸ்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிச்சு பல ஸ்டேட்டை தாண்டி போகுது. ஸோ அப்போ வந்து டிஸ்பியூட் வந்து என்ன பண்ணுறது. ஓகே, அந்த ஆர்டிகல் 262 கொண்டு வரக்கு மெயின் ரீசனே வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ இந்தியாவில் பல ஸ்டேட்ஸுக்கு நடுவில் வந்து பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, இந்த ரிவர் இஷ்யூஸில். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆர்டிகலுக்கு பின்னாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இருக்குது. ஸோ பாலிட்டியை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இல்லாமல் படிக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம படிக்கும் போதே வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டே படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகே, 1600 ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து குவீன் எலிசபெத். ஓகே, குவீன் எலிசபெத் கிட்ட சார்ட்டர் வாங்குறாங்க. ஓகே, ஃபார் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் இன் ஈஸ்ட் இண்டீஸ். ஓகே, ஈஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது இந்தோனேஷியன் பெனின்சுலா. ஓகே, இனிஷியலாக வந்து அவங்க ஸ்பைசஸ்க்காக தான் வராங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி டச்சு, போர்ச்சுகீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க இந்தியா வந்து ஒரு ட்ரேட் சென்டராக வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் இந்தியாவில் கண்டெம்பரரியாக யார் இருந்தாங்க அப்படின்னா அக்பர். ஓகே, முகல் எம்பரர் அக்பர். ஸோ 1600s இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னா அக்பர். ஓகே, ஸோ 1608 வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவார், சார் தாமஸ் ரோ. பட் அவருக்கு வந்து அந்த ரைட் டு ட்ரேட் தரமாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் வில்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஸோ ஹீ வில் கெட் த ட்ரேடிங் ரைட்ஸ் இன் 1615. ஓகே, அப்போ வந்து ஜஹாங்கீர் இருப்பாருங்க. ஸோ தென் அப்புறம் வந்து ஸ்லோவாக ட்ரேடர்ஸாக உள்ள என்ட்ராவாங்க. ஓகே, அப்புறம் 1765 they will get the திவானி ரைட்ஸ் இன் பெங்கால். ஓகே, ஏன் இந்த 1765 திவானி ரைட்ஸ் இன் பெங்கால்னா 1764 they are winning the battle of Buxar. ஓகே, 1764 பேட்டில் ஆஃப் பக்சார் வந்து வின் பண்றாங்க. ஓகே, ஸோ ரெண்டு முக்கியமான பேட்டில்ஸ் வந்து இதில் பார்க்கணும். 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் 1764 பேட்டில் ஆஃப் பக்சார். ஸோ 1756 பேட்டில் ஆஃப் பிளாசியில் என்ன பண்ணாங்கன்னா they are defeating the bigger rulers of India. ஓகே, ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு இன்டாமினன்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோர்ஸ். ஓகே,
அப்படிங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1764 முகல் எம்பரரே டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகே, கம்பைன் ஃபோர்ஸஸ். ஸோ தேர் டிஃபீட்டிங் த முகல் எம்பரர். ஸோ பிரிட்டிஷ் ஆர் எஸ்டாப்ளிஷிங் தெம்செல்ஃப் அஸ் சுப்ரீம் பவர் இன் த சப்கான்டினென்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கர்நாடிக் வார்ஸ்ல எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி அவங்க ஃபுட் ஹோல்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த 1764 டிஃபீட் பண்ணோன்னே 1765 திவானி ரைட்ஸ் வாங்குறாங்க. ஓகே, திவானி ரைட்ஸ் அப்படின்னா வந்து த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் இன் பெங்கால். ஓகே, ஸோ அது மூலமா வந்து அவங்களுக்கு நிறைய பவர் கிடைக்குது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து டியூவல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு. ஓகே, ஹி பிரிங்ஸ் த பாலிசி ஆஃப் டியூவல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அந்த பாலிசி ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் அ கொலாசல் ஃபெயிலியர். ஓகே, ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ ரைட் டு ரெவன்யூ கலெக்ஷன் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும், பட் ரைட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே இருக்கிற நிசாம் கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் கிட்ட என்ன பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்கு, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நிசாம் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஆனால் பவர் கிடையாது. ஓகே, ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியை பிரிட்டிஷ் கிரௌனுக்கு கீழே கொண்டு வந்தது. அது வரைக்கும் கம்பெனி வாஸ் அ பிரைவேட் பாடி, கம்ப்ளீட்டா பிரைவேட். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் டு ரெகுலேட். why it is called regulating act? It was brought to regulate the activities of the company. ஓகேங்களா, ஸோ 1857 வரைக்கும் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணிப்பாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட்ஸ்னு. 1857 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லுவாங்க. 1857 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஸோ அது கம்பெனிக்கு எதிராக நடந்திருக்கும், பட் அதை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ தான் க்ரௌன் முடிவு பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு இண்டிபெண்டண்டாக இருந்தாங்க, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக க்ரௌனுக்கு கீழே கொண்டு வரணும். 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அந்த கவர்னிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெளியே அனுப்பிட்டு ஸோ டைரக்டா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் க்ரௌன் வில் டேக் கண்ட்ரோல். ஸோ அதுக்கு முன்னாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. 1858 டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்புறம் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக பிரிட்டிஷ் க்ரௌன் இந்தியாவை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்தியா வில் பிகம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்தியா வில் பிகம் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. அதுவே பார்த்தீங்கன்னா 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வரும். அதுக்கப்புறம் இந்தியா வில் பிகம் அ ரிப்பப்ளிக். ஆஃப்டர் திஸ் இந்தியா வில் பிகம் அ ரிப்பப்ளிக். ஸோ நம்ம இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்ல போகலாம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டிங். ஓகே, ஸோ ரெகுலேட்டிங் அப்படிங்கிற வேர்டு ஏன் வருது அப்படின்னா பிகாஸ் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் டு ரெகுலேட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ அதோட பேக் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூவல் ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ ராபர்ட் கிளைவ் ஏன் இந்த டியூவல் ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாரு அப்படின்னா டு மேக்ஸிமைஸ் த கம்பெனி ரெவன்யூ. ஓகே, ஸோ மேக்ஸிமைசிங் த கம்பெனி ரெவன்யூ தவிர வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. மேக்ஸிமைசிங் ரெவன்யூ. ஓகே, ஸோ இந்த டியூவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி வந்து ஸோ 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். த பிரிட்டிஷ் வில் அசியூம் த கண்ட்ரோல் ஆஃப் military and revenue. Okay, the Nawab will have a control over administration. So administration is responsibility. Okay, but he will not have the power to collect revenue or address the military. Okay, so this will create a lot of problems. So farmers குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டிஸ்கண்டென்ட் இருக்கும் அண்ட் ஃபெமைன்ஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ இதனால வந்து இது ஃபெயில் ஆயிடும். அண்ட் இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த டைம்ல வந்து நிறைய வார்ஸ்னால கம்பெனி கிட்ட காசு இருக்காது. Okay, they will go and ask fund from the British Parliament. Okay, so the British government will use this opportunity to regulate the activities of the company. Okay, so for the first time British cabinet, okay, for the first time British cabinet was given right to exercise control over Indian affairs. Why? Because the company went to the British for money. Okay, so what are the provisions of this act? So according to this act the company was permitted to retain its territorial possessions in India. Okay, the company வந்து என்னென்ன டெரிட்டரி ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை வந்து அவங்க கம்பெனியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது கவனிக்கணும். they came in as traders. Okay, so 1600s they came as traders. By 1773 they evolved as sub-sovereign political entity. Okay, so traders வந்தவங்க they evolved as sub-sovereign political entity. Okay, they were administrating large area of India. Okay, they were waging wars, they were making deals with other princely states and kingdoms. Okay, that is why they are called sub-sovereign political entity. Okay,
And establishment of Supreme Court in Calcutta. In 1773, first Supreme Court in India was established at Calcutta. So 1935 இன்னொரு கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, that was called the Federal Court. So remember, Supreme Court was 1773, Federal Court was 1935. Okay, next. So அது முன்னால வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, so Governor of Bengal, 3 presidency இருக்கும். Okay, so this will be Madras Presidency, here Bengal Presidency, and here will be Bombay Presidency. Okay, so the person governing this would be Governor of Bengal, person governing here will be Governor of Bombay, person governing this place will be Governor of Madras. Okay, first time they said, so Governor of Bengal will be called as Governor General of Bengal. Okay, sometimes it will be called, written as Governor General of Fort William. Okay, Fort William is in Calcutta. Okay, so in Madras Presidency it is Fort St. George. Okay, St. George Fort. In Calcutta it is Fort William. Okay, so Governor of Bengal will be called as Governor General of Bengal or Governor General of Fort William. Okay, so all this Governor of Bombay and Governor of Madras were made subordinate to him. Okay, which means they have to report to him. Okay, made subordinate means they have to report to him. Okay, so governors of these presidencies were made subordinate to the Governor General of Bengal. Okay, now since they were made subordinates and the Governor General of Bengal was given more power, so he was given a control council. Okay, he was given a council of 4 members to assist the Governor General. Okay. A council of 4 members were created to assist the Governor General, and also to maximize the revenue of the company. Okay, so to maximize the revenue of the company, the servants of the East India Company were prohibited from private trade. So அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து so they were free to engage in private trade. Okay, so morningல பாத்தீங்க அப்படின்னா they will be working for the East India Company. After going home they will be working doing their job as traders. Okay, but இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா they were prohibited to engage in private trade. Okay, அதே மாதிரி they were also prohibited in receiving gift bribes எல்லாமே. Okay, அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா so British East India Companyலயே வந்து நிறைய gift bribes எல்லாமே இருக்கும். But இந்த ஆக்டுக்கு அப்புறம் they are prohibited to receive bribes. Next, so இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Pitt India Act. Okay, so regulating actல தான் என்ன பார்த்தோம், first Supreme Court. Okay, so regulating actல முக்கியமான விஷயம், so first வந்து Supreme Court வந்துச்சு, British cabinet was given direct control, and then Governor General of Bengal, Executive Council of 4 members was given to the Governor General, and the governors of Madras and Bombay presidencies were made subordinate. Next is Pitt India Act. Okay, so Pitt India Act பாத்தீங்க அப்படின்னா வந்து 1781. So most of the acts பாத்தீங்க அப்படின்னா till the first war of independence 1857 வரைக்கும் 20 years கேப்ல வந்திருக்கும், இது மட்டும் நடுவுல வந்திருக்கும். Okay, only Pitt India Act could have come in middle. So why? So this was mainly brought to rectify the problems of previous act. So previous அந்த 1773 act இருக்குங்களா, so அதுல இருந்த ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. Okay, so it made first act to make distinction between the commercial and political activities of the company. So நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம், British entered India as traders. So அது வந்து they were given a commercial activity. Okay, then they evolved into a sub-sovereign political entity. So they started performing political activities. Okay, but இது ரெண்டுமே ஒரே கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. So அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து so they split it. Okay, commercial activities தனி, political activities தனி. Okay, so board of control, court of directors அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. So court of directors வந்து commercial activities பார்த்துப்பாங்க, board of control வந்து political activities பார்த்துப்பாங்க. Okay, for the first time British possessions in India அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணாங்க. Okay, so இதே பாத்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் இது. So இதுக்கு முன்னால வந்து கம்பெனியோட டெரிட்டோரியல் அக்வசிஷன்ஸை ரெகனைஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் என்ன சொன்னா British possessions in India. So British அப்படின்னாவே it refers not to the company but to the government. Okay, so the British possessions in India அப்படின்னு சொல்லும் போது so it meant direct control over Indian administration. So இந்த board of control, court of directors இருந்தாங்கல்ல, so அதுல வந்து board of control மூலமா direct control எடுத்துட்டாங்க. Okay, the company became subordinate to the British government. The British possessions in India அப்படின்னு சொல்லும் போது the company became subordinate to the British government. So இதுக்கு முன்னால வந்து regulating actல பேருக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேட் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக் ஓவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் கிரவுனோட அத்தாரிட்டி ஓவர் சிவில் அண்ட் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அதே மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்பெனியோட மோனோபோலி. கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல the company can take any decisions, but any decision regarding civil and military administration will have the influence of British Parliament and British Cabinet. Next is the Charter Act of 1793. Okay, so previously it was called the Regulating Act, not Charter Act. Okay,
So this is Charter Act of 1793. Like I said before, over 20 years extend பண்ணிருப்பாங்க. So after this, it will be 1813, 1833 and then 1853. Okay, every 20 years they will extend this. Okay, Charter Act of 1793 extended the company's rule for another 20 years, which means in 1813 the next rule will come. Next, it stated that all the territories acquired by the company were held on behalf of the British government. Okay, held on behalf of the British government, and the company's political functions were done on behalf of the British government. Okay, both territories and political functions, they were done on behalf of the British government. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா British East India Company was a publicly listed company. Okay, East India Company was a publicly listed company. So அவங்க shareholdersக்கு கொடுக்கிற dividends they were allowed to have it at 10%. Okay, the profits that they dividends அப்படிங்கிறது என்னன்னா the profits publicly listed company that will give to its shareholders. Okay, அதை வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் 1773 ஆக்ட்ல கவர்னர் ஜெனரல் வாஸ் கிவன் அ கவுன்சில் ஆஃப் 4 members to assist him. ஓகே, ஸோ இதுல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2-2 அப்படின்னு ஸ்பிளிட் இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஹேட் அ casting vote. ஓகே, இப்போ 4 members 2-2 ஸ்பிளிட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கவர்னர் ஜெனரல் வில் கிவ் ஹிஸ் casting vote to whoever he prefers. பட் இப்போ வந்து 3-1 இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். Okay, if the council decides 3-1 but governor is in favor of this, the governor general will override the decision of the council. Okay, so he will say, so whatever I say will be the law. Okay, so the council became purely advisory body. Okay, so the governor general was given powers to override. Next, so governor general, he can also supersede the governors of Madras and Bombay when he is present there. Okay, for example, when he is present in, okay, note this point, when he is present in Madras or Bombay. Okay, Madras or Bombay la அவர் இருந்தாரு அப்படின்னா வந்து so அங்க இருக்கிற கவர்னர்ஸை he can supersede. Okay, for example, the governor of Madras decides to enter into a war with 1793 Tipu Sultan. Okay, but the governor general decides it is not the time, he can say no, you should not go to the war. Okay, so அந்த மாதிரி he can supersede. Okay, அதே மாதிரி பாம்பேலையும். Okay, நம்ம முதல்ல பார்த்தோம் the governors of Madras and Bombay were made subordinate. Okay, subordinate, they have to report to them, அவ்வளவுதான். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா he can supersede their decisions. Okay, அதே மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன பார்த்தோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷோட கேபினெட் கீழே வரும். ஸோ பிரிட்டிஷ் டு எக்ஸைஸ் டைரக்ட் கண்ட்ரோல் they form this board of control. Okay, but previously what happened is in the British appointment of representatives, the British will be paying. Okay, now the company has to pay. Okay, the salaries of the staff and board of control were now charged on the company. Okay, the company வந்து pay பண்ணும். Okay, next, after all the expenses, and so நம்ம பார்த்துருக்கோம் 1773 regulating act ஏன் வந்துச்சு, because the East India Company went to the British to ask for a loan. Okay, so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரீமியம் மாதிரி வருஷம் பே பண்ணும். Okay, 5 lakhs from the Indian revenue. So British East India Company வந்து இந்தியாவில் எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறாங்களோ அதில் 5 lakhs every year they have to pay to the British government. Okay, so இது எல்லாமே 1793 ஆக்ட்ல வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஸோ the authority to grant license to individuals. ஸோ ப்ரீவியஸ்ல என்ன பார்த்தோம் 1773 regulating actல ஸோ the servants of the company were prohibited to carry out private trade அப்படின்னு பார்த்தோம். Okay, so prohibited to carry out tradeனா அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சது பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா the company it granted license, but அந்த லைசன்ஸ் வச்சு அவங்க பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருமே பண்ண முடியாது. லைசன்ஸ் வாங்குது அப்படின்னா லைசன்ஸ் இஸ் a form of regulation. ஓகே, யார் வேணாலும் பண்ண முடியாது. ஸோ இவங்க இவ்வளோ லைசன்ஸ் தான் கொடுக்க முடியும், ஒவ்வொரு லைசன்ஸ்க்கும் இந்த ஒர்த் இருக்கு. ஸோ யாரு பண்றா அப்படிங்கிறத அந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்ட்ரி ட்ரேட் ஆர் ப்ரிவிலேஜ். ஓகே, ப்ரிவிலேஜ் ஆர் கண்ட்ரி ட்ரேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா ஓபிஎம் ட்ரேட் டு சைனா இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஓபிஎம் ட்ரேட் டு சைனா. ஸோ இந்த ஓபிஎம் ட்ரேட் டு சைனா ஏன் வந்துச்சு அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சைனீஸ் ட்ரேட் மூலமா அதிகமா டீயை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ சைனால பாத்தீங்கன்னா டீ இஸ் நேட்டிவ் டு சைனா. ஓகே, பிரிட்டிஷ் வந்து சைனா கிட்ட இருந்து நிறைய டீ இம்போர்ட் பண்ணாங்க. பட் சைனீஸ்க்கு திரும்ப பே பண்ண பிரிட்டிஷ் கிட்ட பணம் கிடையாது. ஓகே, பிகாஸ் சைனா வந்து இட் ஹேட் அ ட்ரேட் சர்ப்ளஸ் வித் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டன் வந்து சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் தான் பண்ணாங்க. சைனீஸ்க்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ தேவர் கிவிங் தேர் கோல்ட் அண்ட் சில்வர். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து ஸோ சைனாக்கு ஏதாவது கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பிரிட்டிஷ் ட்ரெஷரி காலி ஆயிடும். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில கல்டிவேட் ஆகிற ஓபிஎம் சைனா கூட ட்ரேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் ஓபிஎம் கல்டிவேட் ஆகும், அந்த ஓபிஎம் வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அந்த ஓபிஎம் மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட்டை
டீ வாங்கினாங்க. அந்த டீ வந்து பிரிட்டனுக்கு போச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓபிஎம் ட்ரேட். ஸோ சைனால ஓபிஎம் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன். ஓகேங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஓபிஎம் வார்ஸ் அப்படின்னு 2 வார்ஸ் நடக்கும். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஓகே. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த லைசன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓபிஎம் ட்ரேடை பூஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்தியாவில் குறிப்பாக பெங்கால், ஒடிசா அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஓபிஎம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓபிஎம் எடுத்துட்டு போய் அவங்க வந்து சைனா கொடுப்பாங்க. சைனா கிட்ட டீ எடுத்துட்டு போய் பிரிட்டனுக்கு கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வேர் they separated the revenue and judicial functions. Okay, revenue and judicial functions separate பண்ணது. Okay, இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா வந்து revenue and judicial functions வந்து ஒரே பர்சனுக்கு கீழே இருந்துச்சு. So this was the first time where revenue and judicial functions are separated. So இதுல முக்கியமான ரோல் யாரு அப்படின்னா இந்த டைம்ல கார்ன்வாலிஸ் இருப்பார். Okay, so கார்ன்வாலிஸ். Okay, so கார்ன்வாலிஸ் பாத்தீங்க அப்படின்னா he is known as father of Indian civil service. Okay, ஸோ கார்ன்வாலிஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து சிவில் சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கம்பெனியோட சர்வன்ஸ் வந்து யாருமே ட்ரெயின் ஆயிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ தேல் ஜஸ்ட் ரெக்ரூட் டைரக்ட்லி. ஓகே. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ட் வில்லியம்ல வந்து ஃபோர்ட் வில்லியம் நம்ம எங்க பார்த்துருக்கோம், பெங்கால்ல இருக்கு. அங்க வந்து ஒரு காலேஜ் கொண்டு வந்து ஸோ அங்க வந்து கம்பெனி சர்வன்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே. ஸோ ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் வச்சாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பார். போலீஸ் சிஸ்டம் அவர் தான் கொண்டு வந்தார். டரோகா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், தானா சர்க்கிள், தானா இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, தானா காரன் அப்படின்லாம் படம். ஸோ தானா மீன்ஸ் இட் இஸ் சர்க்கிள். ஓகே, போலீஸ் சர்க்கிள். ஸோ அந்த அது யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா டரோகா அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் கீழே இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த இவர் கார்ன்வாலிஸ் தான் கொண்டு வந்தாரு. ஓகே. ஸோ இந்த செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் ரெவன்யூல ஸோ இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ இதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகே, பெர்மனன்ட் ஆர் ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் நமக்கு சொல்லுவோம்ல. ஸோ அது எல்லாமே இந்த டைம்ல தான் வரும். ஓகே. ஸோ அந்த பெர்மனன்ட் ஆர் ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே, ரெவன்யூ அண்ட் ஜுடிஷியல்ல. ஸோ இது செப்பரேட் பண்ணதுனால அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து நெப்போலியன் போனாபார்ட்டோட கான்டினென்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த பேக்ட்ராப்ல தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்லைனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வந்து ஸோ நெப்போலியனோட இந்த கான்டினென்டல் சிஸ்டம்னா ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட மோனோபோலி ட்ரேட் வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ பிரிட்டிஷோட அதர் மர்ச்சன்ட்ஸ் அதர் ஹூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்களால வந்து இந்தியா கூட ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஸோ எங்களுக்கு வந்து ஈஸ்டோட ட்ரேட் ஓப்பன் பண்ணி விடுங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபோலி கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பேக் ட்ராப்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட்னால வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட ட்ரேடிங் ரைட்ஸ், மோனோபோலி இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இதில் கடைசியாக அவங்க கிட்ட இருந்து சைனா ட்ரேடும், அதாவது சைனா ட்ரேட்னா ட்ரேட் ஆஃப் ஓபிஎம் வித் சைனா அண்ட் டீ ட்ரேட். ஓகே. மற்றது எல்லாமே வந்து அந்த மோனோபோலி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இங்கிருந்து நிறைய வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் வந்து நடந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் ட்ரேட் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ எல்லாரும் வர்றதுனால காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ காம்படிஷன் அப்படின்னு அதிகமாகும் போது இந்தியா வந்து சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நிறைய இந்தியாவுக்கு தான் நிறைய சஃபரிங் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ பட் இந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக் ட்ராப்ல தான் பார்த்தீங்கன்னா 1833ல ஜமீன்தாரி அசோசியேஷன் அந்த மாதிரி நிறைய லோக்கல் அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதோட கண்டினியூஷன் 1813 ஆக்ட், 1833 ஆக்ட் அண்ட் 1853 ஆக்ட் அது எப்படி வந்து ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இதில் நிறைய டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் அதனால ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்க இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.